ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 10th தமிழ் 10th தான் எடுக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நீங்கள் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இம்பார்ட்டண்ட்டாக நிறைய இம்பார்ட்டன்ட் கிடையாது. புக் இன்சைடில் எது இருக்குது, புக் பேக்கில் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் பேசிக்காக முதல்ல மனனம் முடிச்சிருக்கணும். மனநம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. மனனம் முடிச்சுட்டு திருக்குறள் முடிச்சிடணும். நம்மளுக்கு 11 மனனம் இருக்குது, ப்ளஸ் வந்து திருக்குறள் இருக்குது. இது நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ நான் வந்து இயல் வயசில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எல்லாம் கவர் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து இயல் 1ல் அன்னை மொழியே இந்த லெசனில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நூல்வெளி படிச்சிருங்க கன்ஃபார்மாக. அதில் வந்து அவர் எழுதின நூல் இது இருக்குது பார்த்தீங்களா, இதழ்கள் வாயிலாக தென்மொழி தமிழ்ச்சிட்டு. நீங்கள் இதை கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ நான் தான் சொல்கிறேன். அதே மாதிரி மனனம் இங்கேருந்து வரைக்கும் கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க ஒரு வாட்டி. அப்புறம் இது வந்து நெடுவினால் வந்துடும். ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை 2 மார்க்கில் எழுதணும் அப்படின்னா இது நீங்கள் எழுதுனா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் இது பாடல் பொருள் நீங்கள் படிச்சிருவீங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் உங்களுக்கு தமிழ் சொல்வனம். ஏன் அப்படின்னா இது வந்து அடிவகை இருக்குது. அடிவகையில் இதெல்லாம் வந்து ஓட்டியில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது கொம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் இலை வகை கொழுந்து வகை ஒரு இது வந்து 2 மார்க்ஸில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்ஸில் சொல்லப்போனால் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஒரு ஐடியிலேருந்து பேசிக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கட்டம் இந்த கட்டமில் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஓடிக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த லெசனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நிறைய. அதே மாதிரி இது ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன். இங்கே வந்து 2 மார்க்ஸ் இருக்குது. இங்கே கோதுமையின் வகைகள் இது படிச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே மேலே இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. அப்புறம் இதில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இந்த நூல் வெளியில் மட்டும் ஒரு அடி பார்த்துக்கோங்க. இது மேலே இருக்கிறது இது ரெண்டுமே வந்து ஓட்டிக்காக மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இந்த இயல் எதுவும் இல்லை. இதில் வந்து இரட்டுற மொழிகள் இது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே இந்த பாக்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க, அது ஆல்ரெடி முன்னாடி வந்துடும். இது இரட்டுற மொழிகள் இதை படிச்சுக்கோங்க. இது வந்து 2 மார்க்ஸுக்கு வரலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ ஒன்று படிக்க தேவையில்ல அதில். அதான் நான் சொன்னால் இலக்கணம் மட்டும் பொதுவாக சொல்கிறேன். அதே மாதிரி இது படிச்சிருவீங்க. நீங்கள் இன்டெக்ஸ்லேருந்து ஓட்டி படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இது வந்து ஓட்டி படிச்சிருக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தா மினிமம் ஒரு 3 இல்லை 4 தான் வந்து இன்டெக்ஸ்லேருந்து வரும். இதுலேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஓட்டியில் மார்க்ஸ் எடுத்துடலாம். இதே மாதிரி 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க. மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது மாதிரி கலைச்சொல் அறிவோம் எல்லா லெசன்லேயும் எல்லா இயர்லேயும் இதை மெயினாக படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அந்த பகுதி அப்படின்னா இதன் மூலம் நீங்கள் வந்து மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து காற்றின் வேறு பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இதிலேருந்து இது வரைக்கும் இது வந்து 2 மார்க்ஸில் வரலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். இதெல்லாம் வந்து ஓட்டிக்காக மட்டும்தான் 2 மார்க்ஸ்லாம் வராது, வேறு எதுவும் இல்லை. இதில் அப்படி தான் இந்த பாக்ஸு எல்லா இயல்லையுமே பாக்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக படிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை அப்படி டஃப்பாக இருந்து அப்படின்னா அதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஓட்டிக்காக இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஓட்டிக்காக தான். அப்புறம் நமக்கு இந்த மனப்பாடம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த மனப்பாடம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. நான் படிக்கிறதுன்னு சொல்கிறத விட எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த இலக்கண குறிப்பு அதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படிக்கிறது தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, 17 பண்ணிட்டுள்ளது இந்த முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் 1 இதை வழி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது கலைச்சொல் அறிவோம் எல்லாத்தையுமே கலைச்சொல் அறிவோம் கண்டிப்பாக படிச்சிடுங்க. வேறு என்ன நம்மளுக்கு இருக்குது, முக்கியமான ஒரு நான் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாடல் அடிகள் வந்து எந்த நூலில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இது வச்சுருக்கோங்களேன், உண்டால் அம்மை உலகம் இந்திரர், இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு வாட்டி ஓட்டியில் தான் வரும், 2 மார்க்ஸில் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ ஓட்டியில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது புறநானூறு, வேறு என்ன நற்றிணை, அந்த மாதிரி உங்களுக்கு 4 நூல் கொடுத்துருவாங்க. அதாவது புறநானூறு, நற்றிணை, கம்பராமாயணம், இல்லைன்னா வந்து கலிப்பு, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எந்த நூலில் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.
அதே மாதிரி ஈஸியாக இருக்கிறதும் படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருந்தால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மாதிரி உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி ஓரளவுக்கு ஆச்சு நீங்கள் அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மைண்டில் வந்துடும். அதே மாதிரி தான் ஏதாவது டிக் போட்டிருக்கேன் நான், இதுவும் படிச்சுக்கோங்க. இதுதான் இது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இது கூட படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க உங்களே. அதே மாதிரி இந்த மனநமும் படிச்சுக்கோங்க. இந்த மனநமும் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மனநம் எழுதும்போது மேலே மனநமோட பேர், அப்புறம் அது எழுதுன ஆசிரியரோட பேர். ஒரு 2 மார்க் எழுதணுன்னா கூட நீங்கள் பேர் எழுதிக்கலாம். அது மாதிரி இலக்கண குறிப்பே எல்லாம் படிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த முக்கியமாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது இந்த பாக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இதை கொடுத்துட்டு அட்லீஸ்ட் இது 2 லைன்ஸாவது கொடுத்துட்டு இது வந்து எதுலேருந்து வருது, இந்த நூலில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம், சரிங்களா? இது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நூல்வெளியும் எல்லாத்தையும் நூல்வெளியும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சொல்லும் பொருளும் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஆற்றுப்படை, அதாவது ஆற்றுப்படைனா என்ன 2 மார்க்கில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஒன்றும் இல்லை, எதுக்கு வர ஒரு புலவர்கிட்ட வந்து இங்கே போனால் நம்மளுக்கு வந்து இந்த மன்னர்கிட்ட போய் நீங்கள் வந்து வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்கிறது ஆற்றுப்படை. ரொம்ப கஷ்டம் இல்லை, நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. இதற்கு தான் படித்து எழுதணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் புரிஞ்சு எழுதலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் உங்களுக்கு. பயம்லாம் கிடையாது, நார்மலாக தான் எழுதுகிறோம். நம்ம ஸ்கூலில் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுதுகிறோம். என்ன கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எழுதுதால உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஓனாகவே எழுதலாம். கொஞ்சம் எழுதி பாருங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் முடிச்சிருப்பீங்க, பாதி முடிச்சிருப்பீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த பாக்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருக்குறள், இப்போ நம்ம திருக்குறளுக்கு வரோம். நீங்கள் திருக்குறள் என்ன பண்ணுவோங்க அப்படின்னா முடியிலிருந்து தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் திருக்குறள் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. திருக்குறள்லேயும் நம்மளுக்கு வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். மெயின்னா இது படிச்சிடுங்க, சரிங்களா? அப்புறம் இது ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இதெல்லாம் படிச்சிடுங்க. அப்புறம் கொடுப்பதும் துய்ப்பதும் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த இந்த மனநம் வந்து இதுக்கு பேர் எழுதிட்டு இதோட ஆசிரியர் எழுதிட்டு இந்த மனநம் எழுதிடுங்க. முக்கியமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஒவ்வொருக்குமே வந்து நம்மளுக்கு இங்கே வாலால் சின்னலால் போடுவோம், இங்கே அறுத்து சின்ன போடுவோம். நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த மனநமில் வரும். ஸோ இந்த மனநம்மை நீங்கள் அட்லீஸ்ட் 3 times எழுதி பாருங்க. நிறைய சொல்லலை, 3 times தான் சொல்கிறேன். 3 times எழுதி பார்த்துருங்க. அதே மாதிரி இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். இந்த எது படிக்க விட்டாலும் இந்த பாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அது ஏன் இதை நான் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஓட்டியில் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் தான் இந்த என்ன இருக்குது, வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் இருக்குது. ஏன்னா இந்த மனநம்ப அவர் சொல்லியிருப்பார் வித்துவக்கோட்டமான், அதனால் வித்துவக்கோடு அப்படின்றது நம்மளுக்கு எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த நூல்வெளியும் படிச்சிடுங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சும்மா ரிவைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். அதே மாதிரி இலக்கண குறிப்புலாம் நம்மளுக்கு இந்த லெசன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடது இது படிச்சுக்கோங்க, இது படிச்சுக்கோங்க. அதாவது சும்மா ஒரு ஓட்டி மாதிரி ஒரு ரிவைஸ் பண்ணுறது, சரிங்களா? அந்த மாதிரி படிச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். அதே மாதிரி இதுவும் இந்த பாக்ஸ் இதெல்லாம் வேறு நம்மளுக்கு இலக்கணமில் பின்னாடி புக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் படிச்சிருவீங்க. இப்போ அடுத்த இயலுக்கு இந்த இயல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மனநமுக்கும் அதே மாதிரி தான், நீதி வெண்பான்னு எழுதியிருக்காங்க, ஆசிரியர் பேர். இது நீங்கள் அப்படியே குறிநாக்கு வந்துடும். அதே மாதிரி இது எழுதணும். அதாவது சதாவதானம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சதம் என்பதுக்கு 100 என்பது பொருள். இது வந்து என்னது ஓட்டியில் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதோட சதாவதானம் என்றால் என்னன்னு கேட்கறதுக்கு 2 மார்க்கில் நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 2 மார்க்கெலாம் கேட்பாங்க, 3 மார்க்கில் வர வாய்ப்பு இல்லை. அதாவது ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதாக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள். ஒருவரோட புகழ், அதை எப்படி சொல்கிறதுனா ஒரு நினைவாற்றல், சரிங்களா? அவர் வந்து 100 செயலுக்கு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைவு செய்கிறது தான் வந்து என்னது சதாவதானம், சரிங்களா? அதே மாதிரி இந்த பாக்ஸ் படிச்சிருங்க. சதாவதானி அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள், சரிங்களா? அதே மாதிரி இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது காண்டம்,
இது வந்து எந்த காண்டமில் இருக்குதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, படலம்லேயும் வாய்ப்பு இருக்குது. இது இலக்கண குறிப்பு. இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் இல்லைன்னா ஒரு 2 மார்க் தான். ஏன் அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள், நிறநீர் பொருள்கோள், இது அதுலேயே ஒரு டைப்பு. அதே மாதிரி கொண்டுகூட்டு பொருள்கோள். ஏன் அப்படின்னா பொருள்கோளுடைய வகைகள் இதெல்லாம். சரிங்களா? இது வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பொருள்கோளின் வகைகளை எழுதுக அப்படின்னா இது 1, இது 2, இது எழுத தேவையில்லை. ஏன்னா இது வந்து நிரல்நிறைக்கு. அதனால் ஆற்று நீர், நிரல், அதே மாதிரி இது கொண்டுகூட்டு பொருள்கோள். இது எழுதுனா உங்களுக்கு அப்படியே வந்து 2 மார்க்ஸ் தந்துடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் எழுதணுமா, அதை டெஃபினிஷன்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லை. சரிங்களா? ஒரு வேளை அப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவ்வளோதான். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. அடுத்த இயல்கு. இந்த இயல்லாம் இது நீங்கள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெசனை மட்டும் நீங்கள் முன்னாடி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்ன இருக்குது, அந்த கலையில் நம்ம என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள். சரிங்களா? நான் உங்களை நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணல. எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுதோ அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸாம்ஸில் எது அதிகமாக வந்திருக்கோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த லெசனை படிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எந்த லெசனுமே படிக்க வேண்டாம் நான் சொல்கிறது. இந்த லெசனை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி படித்து பாருங்கள். சரிங்களா? அந்த லெசனை மட்டும், வேறு எந்த லெசனும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கே வந்து டைம் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். பரவாயில்ல, எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லெசனை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி கவர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா? இந்த பாக்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த மனம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மனம் ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எப்போ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இந்த மனநம் தவிர மிச்சம் இருக்கிற எல்லா மனநம்லையும் நீங்கள் படிச்சுட்டா மட்டும்தான் இந்த மனநம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை இது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு மனநம் நீங்கள் படிக்காத அந்த மனம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டமாயிடும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இந்த மனநம் தவிர்த்து மற்ற எல்லா மனமும் படிச்சிடுங்க. மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தானே. ஸோ ஆனால் இந்த மனம் தான் கஷ்டம். இதை விட்டுறதுனா நீங்கள் தாராளமாக விடலாம். இது வந்து வரத்துக்கு ரொம்ப 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 கம்மியான வாய்ப்பு தான். சரிங்களா? ஆனால் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இதை சொல்லலை உங்களுக்கு, நான் சொல்லலை. அதே மாதிரி சொல்லும் பொருளும் அதே மாதிரி இதை முக்கியமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அணிகலன்கள். அப்புறம் இந்த பாக்ஸ் ஒரு மனநம் இருக்குது. இந்த மனநமும் முக்கியமாக படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஒரு பேசிக்காக படிச்சுட்டு போய் எழுதுனா கூட தமிழில் மினிமம் நீங்கள் நான் கேரண்டி 80 இல்லைனா 70 வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா, அதாவது எழுதி பார்க்குறதுல நீங்கள் கண்டிப்பாக 97 க்ராஸ் பண்ணலாம். அதுவும் அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பாக்ஸு, இந்த முக்கியமான பாக்ஸ்லாம் அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா 98 க்ராஸ் பண்ணலாம். இன்னும் அந்த 99, 100 எதில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸில். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். மெயினாக எதை எழுதி பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களை எல்லாமே எழுத சொல்லலை. எதை எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மனநம் அண்ட் திருக்குறள் தான். வேறு எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம். அந்த மனநம்லையும் திருக்குறள்லையும் ஃபஸ்ட்டு மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல மனநம் படிச்சிருங்க. சரிங்களா? மனநம், திருக்குறள் இது ரெண்டுத்தையுமே எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சரிங்களா? அதில் வர அந்த கொஞ்சம் மார்க் கூட தான் உங்களுக்கு சென்டம் மிஸ் ஆகலாம். சரிங்களா? ஓடி முக்கியமாக, ஓடியை நீங்கள் நாளைக்கு கவர் பண்ணலாம். இப்போதைக்கு எல்லாமே முடிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு வேறு என்ன இன்னும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறதே தவிர இதை தான் படிக்கணும்னு நான் சொல்லி போடலை. சரிங்களா? எனக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை முதல்ல கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பாக்ஸஸுமே நான் எல்லா பாக்ஸுமே நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது. எல்லா பாக்ஸஸுமே படிங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ பேஜ் நம்பர் 165 இந்த பாக்ஸ். சரிங்களா? இதில் நம்மளுக்கு மனநம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இருக்குது இல்லை, இந்த மனநம் படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஈஸியில் ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் கூட. அப்புறம் இங்கே தான் வரும் மெயின் இது. சரிங்களா? இதில் வந்து அவங்க என்னென்ன அப்படியே திணையெல்லாம் வந்து அடிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த அடுக்கில் தான் நீங்கள் வந்து எழுதணும். மாற்றி எழுதினாலும் மார்க்கு தரமாட்டாங்க. சரிங்களா? இது வந்து அவ்வளோவா கேட்டது கிடையாது. ஒரு வேளை இந்த வாட்டி உங்களுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரிசையாக தான் எழுதணும். மாற்றி எழுதுனீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ காலக்கணிதம் கண்ணதாசன் எழுதுனது. இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து மனநம் இருக்குது. இது ஃபுல்லாக இதை மனநம் படிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல்லேயே நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அதை என்னென்ன படிச்சிங்கன்னா அது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம அது படித்தது தானே, நம்ம எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள்? அதே மாதிரி ஜெயகாந்தம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த அவர் பெற்ற விருதுகள் தான்.
சரிங்களா. அவர் பெற்ற விருதுகள் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா 2 மார்க்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த விருதுகளை 2 மார்க்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் படிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுது அப்படின்னா சரி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இல்லை நான் படிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அது படிக்க இதுவாக இருக்குன்னா இந்த விருதெல்லாம் மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓட்டிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் படிக்கணும், சரிங்களா. அதாவது உன்னைப்போல் ஒருவன் வந்து திரைப்படமாக புதினமான்னு கேட்பாங்க ஓட்டியில். அப்போ நீங்கள் அதுதான் படித்து தான் ஆகணும், சரிங்களா. அதாவது நான் ஓட்டிக்குன்னு சொல்கிறது போது, சரிங்களா. அதே மாதிரி இது சரி படிக்க முடிகிறவங்களால இதை படிச்சுக்கோங்க, சரிங்களா. இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்காது. அப்புறம் தேம்பாவணி, இது இலக்கண குறிப்பு, இதெல்லாம் பகுபதம், இதை நான் என்ன சொல்கிறேன்னா இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த செய்யுளை மட்டும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் இந்த பாக்ஸ். அப்புறம் முக்கியமாக கலைச்சொற்கள், இதை மறந்துடாதீங்க. நான் இதான் சொல்கிறேன், கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. பயப்படாதீங்க, எக்ஸாம்ஸ் ஈஸி தான், சரிங்களா. நீங்கள் அதை பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா. அதனால் பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க, போயிட்டு எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும், சரிங்களா. நான் அப்புறம் வந்து எக்ஸாம் பேப்பர் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அதுக்காக வீடியோ போடுறேன், சரிங்களா. ஸோ பயப்படாதீங்க, எக்ஸாம்ஸ் நல்லா அட்டன் பண்ணுங்கள், படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா. நீங்கள் விட்ட ஒரு மார்க் விட்டாலும், ஒரு மார்க்குன்றது 99 வாங்குறவங்களுக்கு ஒரு மார்க் ரொம்ப பெரிய விஷயம்தான், சரிங்களா. அந்த சென்டம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு சென்டம்ஸ் நிறைய பேர் நீங்கள் வாங்குவீங்கன்னு தெரியும். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எழுதிருக்கீங்கன்றதை விட மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், சரியா. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.